செய்வதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடஒதுக்கீடு என்பது எப்போதும் ஒரு சர்ச்சைக்குரிய, விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருந்திருக்கிறது. நீண்ட பாரம்பரியம் அதற்கு இருந்தாலும் கூட விமர்சனமும் அதனோடே இருந்து வருகிறது. ராஜஸ்தானில் புதிதாக இடஒதுக்கீட்டு வரம்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய, ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டை பெறாத சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கென 14% இடஒதுக்கீட்டை அந்த மாநில அரசு வழங்கி சட்டம் இயற்றியிருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அரசின் சட்டத்தை மத்திய அரசும் கூட, மத்திய அரசின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிஜேபி வரவேற்றிருக்கிறது. ராஜஸ்தானின் இடஒதுக்கீடு 68% உயர்ந்திருக்கிறது. இது சட்டத்தின் முன் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் குரு பீடமாக இருக்கக்கூடிய RSS தலைவர் அண்மையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இடஒதுக்கீட்டை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாட்டின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிஞர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்களை எப்படி பார்க்க வேண்டும்? இடஒதுக்கீட்டை ஆய்வு செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டதா? இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் தொடர வேண்டுமா அல்லது பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கும் தர வேண்டுமா? விவாதிக்கலாம். நம்மோடு திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பேராசிரியர் ஹாஜாக்கனி, பொருளாதார ஆலோசகர் திரு அருண்குமார் தவே. வணக்கம். அருண்குமார், உங்களிடமிருந்து தொடங்கலாம். இந்த முயற்சியை, ராஜஸ்தான் எடுக்கிற இந்த முயற்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்றது ஒரு பொருளாதார ஒரு அளவுகோல். அந்த அளவுகோல் படி தரலாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்மளோட டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட்டை விட பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்லி பேக்வேர்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலையும் எக்கனாமிக்லி பேக்வேர்ட் பீப்புள் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் டெஃபினட்டாக இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கும் ரீச் ஆகணும். ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிற அப்ஜெக்டிவ், எய்ம், மூவ் வந்து ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு ஆனா என்ன மாதிரி அப்டக்கிள்ஸ் வரும்ன்றது ஒரு செகண்ட் பாயிண்ட். பிறகு பேசுவோம். ஆனால் இதற்கான தேவை இருக்கா? இன்னைக்கு தேவை நிச்சயமா உண்டு. ஏன்னாக்கா இந்த ரிசர்வேஷனால நம்மளோட பெனிஃபிட் இவ்வளோ, இந்த 60-70 இயர்ஸோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த அளவுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் ஐடியா வந்து அதுதான், கான்ஸ்டியூஷனல் ஐடியாவும் அதுதான். ஸோ எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு போது பேக்வேர்டு தான் கேஸ்டா இல்லை கேஸ்ட் தான் பேக்வேர்டான்றது ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படி ஒண்ணு இல்லையே. சமூக ரீதியான பின்தங்கியவர்கள், கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள். கான்ஸ்டியூஷன் 4 சொல்லுது இல்ல, ஆர்டிகல் 46 4 சொல்லுது women and children exception all are equal. அதுல 4 வந்து women and children ஒன்னு, ரெண்டாவது socially and educationally backward, மூணாவது scheduled caste and scheduled tribe, நாலாவது weaker section. சோ இந்த வீக்கர் செக்ஷனுக்கு நம்ம இன்னும் ப்ராப்பரான டெஃபினிஷன், அந்த பேக்வர்ட் அப்படிங்கிற ஒன்னு தான் வச்சிருக்கோம். நலிந்த பிரிவினர் அப்படின்றதுக்கு எதை வேணா சொல்லலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களை வந்து நாடாளுமன்றத்துல இப்ப சட்டம் இயற்றி இதனை எப்படி பண்ண போறாங்க? அடுத்த கட்டமாக நாடாளுமன்றம் இதை ஏற்கணும், அப்பதான் இது நிக்கும்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல முன்னேறிய வகுப்பினருக்கு, ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தார் இந்தியா முழுமைக்கும், மண்டல் கமிஷனோட சேர்த்து. ஆனால் மண்டல் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பொருளாதார அடிப்படையில் ஏழைகளை தர்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி 9 நீதிபதிகளை கொண்ட அமர்வு அதை ரிஜெக்ட் பண்ணுச்சு. இப்ப மீண்டும் அதை செய்யறாங்களே, அது தெரிந்தே சட்டம் நிறைவேறாது, நீதிமன்றம் அனுமதிக்காது அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களா? அல்லது இப்ப நீதிமன்றத்தின் பார்வையும் மாறிடுச்சு, அவர்களும் ஏற்றுக்கொள்ள கூடும்ன்ற முடிவுக்கு அரசு வந்துருச்சுன்னு சொல்லலாம்? இப்போ டெஃபினட்டா இப்போ 65-70 வருஷம் ஆயிடுச்சு. ரிசர்வேஷன்றது டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட், இட் ஹாஸ் டு பி கண்டினியூடுங்கிறதுல அதுல யாருக்குமே டவுட்டும் கிடையாது. ஏன்னா அப்லிஃப்ட் ஆகிற வரைக்கும், சொசைட்டியில் இருக்கிற அந்த பீப்புள் அப்லிஃப்ட் ஆகிற வரைக்கும் ரிசர்வேஷன் ஷுட் பி கண்டினியூடு. பட் எந்த பேராமீட்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது எக்கனாமிக்கலி பேக்வேர்டையும் நம்ம சேர்க்கணும், ஃபார்வர்ட்ல ஆமா அதையும் சேர்க்கணும்ன்றது அதுவும் டெஃபினட்டா ஒண்ணு. அண்ட் அவங்க இருக்கிறது 6% தான். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு 6% இருக்கா. அவங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது தான் ஒரு இந்த வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா இது அப்ரோச் வரும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் இவ்வளவு வருஷத்துல பார்த்தாக்க இந்த ரிசர்வேஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்குலேட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் ஏற்கனவே பெனிஃபிட் ஆனவங்க அவங்களோட கம்யூனிட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு எந்த லெவலுக்கு அவங்க அப்லிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினட்டா அது வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்றீங்க. ஒரே பிரிவினர் திரும்ப திரும்ப பெறுறாங்களா அப்படின்ற ஒன்று. இல்ல, உங்கள்கிட்ட கேட்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று, ராஜஸ்தான் இந்த சட்டத்தை சொல்றது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அளவுகோல் அப்படின்ற ஒன்றை காங்கிரஸ்
அன்றைக்கு கொண்டு வந்துச்சு. ஆனால் அதே காங்கிரஸ் இன்னைக்கு அதை எதுக்குது. இந்த நடவடிக்கை கேலி கூத்தானது அப்படின்ற நிலைமையில காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லுது. அன்றைக்கு ஆதரித்த காங்கிரஸ் இன்னைக்கு எதுக்குறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த தலைமையினுடைய போக்கில் அதற்கு எதிர்ப்பு இருக்கலாம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய போக்குகளில் ஒரு மாற்றம் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்ட் பாலிசியாக போயிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்பயே அவர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு போகணும் என்று சொல்லப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தப்ப அதை நிராகரித்தப்ப பெரியார் அதை விட்டு வெளியில் வந்தார். அதற்கு பிறகு அதே காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இன்றைக்கு தன்னுடைய காங்கிரஸ் கட்சி பதவியில் 50% தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், சிறுபான்மையிற்கு கொடுக்கணும் என்ற ஒரு கொள்கைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது ஒன்று. இப்போ இந்த பொருளாதார ரீதியாக முன்னேறிய சாதியில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி இதை ஆதரித்து கருத்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்லப்படுறதுன்னா, அப்படி ஒரு முன்னேற்றம் இருக்குதா, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு நடத்தணும்னு சொல்றாங்க. இப்போ இது அப்படிப்பட்ட ஆய்வுகள் ஏதாவது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் நடத்தப்பட்டிருக்கா? அப்படி ஆய்வுகள் நடத்தப்பட்டதற்கு பிறகு அந்த முன்னேறிய சாதியில பொருளாதார பின்தங்கியவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே மறுக்கப்பட்டிருக்குன்னு ஆய்வு நடத்தப்பட்டு அது கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தில் நிபுணர்கள் எப்போ உருவாக்குனாங்களோ அது உருவாக்கிய காலத்திலிருந்து அதனுடைய நோக்கத்திலிருந்து விலகி இது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் துவங்கி விட்டது, இடஒதுக்கீட்டில் அரசியல் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் சொன்ன அதே அரசியலைத்தான் இவர்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு சரியல்ல என்று சொல்லிவிட்டது. நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் முதலாக கொண்டு வரப்பட்ட நேரத்திலேயே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருளாதாரம் வேண்டாம், நேரு உட்பட எல்லாரும் சேர்ந்து நிராகரித்து சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இந்த பிரச்சனைகளுடைய மையமாக நம்ம பார்க்க போதுன்னு சொன்னால், இப்போ இருக்கிற அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாலிசியை படிப்படியாக ஒழித்து கட்டுவதற்கு முதல்ல அதில் ஒரு ஓட்டையை போடணும். அந்த ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையை உள்ள நுழைந்து இந்த இடஒதுக்கீடுடைய அடிப்படை நோக்கத்தை தகர்த்தெறிவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் RSS சொன்ன உடனேயே ராஜஸ்தான் அரசாங்கம் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ள. நீங்க கொள்கை நிலையில நின்று RSS எது சொன்னாலும் அதை விமர்சிக்கிறதுன்ற பார்வையிலிருந்து சொல்றீங்க. சரி, இப்ப ஹர்திக் பட்டேல் தலைமையில குஜராத்ல பட்டேல்கள் நாங்களும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறோம், எங்களையும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு தரலன்னா யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்ற குரல்கள் அங்க வருது. இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க யாரையும் சொல்ல முடியாது. நிறைய ஜாதி பிரிவினர் எங்களையும் பிற்படுத்தப்பட்டோர் சேர்த்துங்க, SC பட்டியலில் சேருங்கன்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இடஒதுக்கீடு அப்படின்னு வர்றப்ப அதனுடைய நோக்கம் மாறி கட்சிகள் வாக்கு வங்கிக்காக இடஒதுக்கீடை கொண்டு வர்ற ஒரு பார்வை இருக்குன்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. ஜாதி சங்கம் நடத்துறவங்களும் ஜாதியை தக்க வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதும் இருக்கு. இதுல அரசியல் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் கேட்குறேன்னா, பட்டேல் இந்த குஜராத்தில் நடக்கிற பட்டேல் நடத்துகிற ஒரு போராட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இதே பட்டேல் சமூகம்தான் இந்த இடஒதுக்கீடையே ஒழிக்க வேண்டும் என்று ஒரு போராடினவங்க தான் அவங்க. இன்றைக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் சேருங்க, இல்லாட்டி இடஒதுக்கீடை ஒழிச்சிருங்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்போ இதை மாதிரியான குஜராத் உடைய ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்புறம் இப்போ பட்டேலுடைய போராட்டம் ஏற்கனவே சமூகத்தில் வளர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை போராடுவதற்கு தூண்டிவிட்டு அவர்கள் வழியாக இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் சதி அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடக்க வேண்டியிருக்கு. இந்த கோரிக்கை வைக்கிறதுங்கிறது என்றைக்கும் பாதிக்கப்பட்ட சமூகம் கோரிக்கை வைக்கிறதுங்கிறது வேற. குஜராத்தில் பட்டேல் பாதிக்கப்பட்ட சமூகமாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு பட்டேலா இருக்கிறாரு, மாநிலத்தினுடைய தொழில் இண்டஸ்ட்ரி வர்த்தகம் பூரா நீங்க கையில் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அந்த தொழில் துறையிலேயே அவர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான தொழில் நிறுவனங்கள் உங்க கையில் இருக்கு. கல்லூரிகளில் நீங்க படிக்கணும்னா உங்களுக்குன்னு தனி கல்லூரிகளில் ஆரம்பித்து அதுல மாணவர்களை சேர்ப்பதற்கு கூடிய பொருளாதார வலிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் இருக்கிற பட்டேல்கள் போராட்டம் நடத்துகின்ற அளவிற்கு வலிமை உள்ள ஒரு சமூகமா அது மாறி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட வலிமையுள்ள ஒரு சமூகம் என்னை பிற்படுத்தப்பட்டவர்கள் சேருங்க அப்படின்னு சொல்றது நோக்கம் என்ன, இல்லாட்டி இடஒதுக்கீடு ஒழுங்குன்னு சொல்ற நோக்கம் என்னன்னா, இது நிச்சயமாக இடஒதுக்கீடு ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் தான் நான் பார்க்கிறேன். மணி, இதுல அரசியல் சதி, இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுறதுக்காக மறைமுகமாக செய்யற ஒரு முயற்சி, அதுல ஓட்ட போடுற முயற்சி அப்படின்னு பார்க்கிற பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தேவே சொல்றது மாதிரி ஒரு மறு ஆய்வு செய்யணும், விடுபட்ட பிரிவினருக்கும் இதனுடைய பலன் போகணும், ஏழைகள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நான் இந்திய அரசியல்ல ஒரு வினோதமான ஒரு சூழலை இப்ப பார்க்கிறேன். எப்படின்னா,
ஆர்எஸ்எஸோட சீஃப் மோகன் பகவத் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதை கட்டளை போல ஏற்று செய்யக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. முதன்முறையாக மோகன் பகவத் பேசியதற்கும் இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அறிவிக்கிறார். அதே நேரத்தில் மோகன் வைத்தியா ஆர்எஸ்எஸ் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாரு, மோகன் பகவத் சரியாக சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுல ஒரு முரண் இருக்கிறத பாருங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு முரண் இருக்கிறது. இவர் என்ன மோகன் அந்த எம்ஜி வைத்தியா தான் சொல்றாரு, அபாலிஷ் காஸ்ட் பேஸ்ட் கோட்டா, இல்ல ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஒழியுங்க, ஜாதி பொருத்தமான அடிப்படையாக இல்லை, caste is no more relevant, caste based reservation has இது நான் என்ன சொல்றேன், strengthened caste divisions rather than eradicating them. நான் என்ன சொல்றேன், ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பதிலாக இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்ம அதுக்கு பிறகு நான் வெளியே போலாம். மோகன் பகவத் சொன்னதுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சாசனம் அதனுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸால் எழுதப்பட்ட நோக்கத்திலிருந்து விலகி ரிசர்வேஷன் என்பது அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொன்ன அதே நேரத்துல தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் விங்கான பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற ராஜஸ்தான் மாநிலத்துல அது பொலிட்டிக்கல் ஆகிறத நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இங்க ஒரு முரண் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு நிலைப்பாட்டை பேசுகிறார், பிஜேபி ஒரு முரண் இருக்கிறது. முதன்முறையாக எல்லோரும் விளக்கம் கொடுக்கிறார்கள், எங்களுக்கும் அந்த கருத்துக்கும் உடன்பாடு இல்லை என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்படியாப்பட்ட இந்த சூழலில் நான் மோகன் பகவத்தினுடைய இடத்திலிருந்தே நான் இதை பார்க்க விரும்பினா எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, 1947 பகவத் பார்வையிலிருந்து பார்க்கிறத நம்ம அந்த பார்வையை அவரே பார்க்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது அப்படின்ற ஒன்றை நீங்க ஏற்கிறீங்க? நான் கண்டிப்பா ஏற்கிறேன். ஏன் ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னா, 1945களில் நாம் அரசியல் சாசனம் எழுத ஆரம்பித்த பொழுது, அரசியல் சாசன நிர்ணய சபை அமைக்கப்பட்ட பொழுது, இந்திய சமூகம் சாதிகளால் பிளவுண்டு கிடந்தது, சமஸ்தானங்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. அன்றைக்கு நாம வகுப்பு வாரியாக ஒரு இன்வேரியபிளி நீங்க ஒரு காஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த காஸ்டோடைய பொருளாதாரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு நாள்ல இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்து விட்டது. இப்போ இதுல நான் முக்கியமா நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கு இல்லீங்களா? ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுல கிரீமி லேயர்ஸ் ரிசர்வேஷன்ல இருந்து நீங்க வெளியே விட்டுருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ ரிசர்வேஷனுக்கு உள்ள கிரீமி லேயர் ஒருத்தன் இருக்கிறான், ரிசர்வேஷன் தேவைப்படாத ஒருத்தன் இருக்கிறான்னு நாமளே ஏத்துக்கிட்டு ரிசர்வேஷனுக்கு வெளியே அவங்களை அனுப்பிட்டோம். நம்ம கிரீமி லேயர்ல இருந்தா நமக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு அரசியல் சாசனம் பேசுது. அப்போ ரிசர்வேஷனுக்கு வெளியே இருக்கிறவன் பொருளாதாரத்தால் பிற்படுத்தப்பட்டவனா இருந்தா அவனை உள்ள கொண்டு வரதுல இந்த அரசியல் சாசனத்துக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? இல்ல மன்னிக்கணும், கிரீமி லேயர் அப்படிங்கிறது எகனாமிக் சீலிங்ல ஒரு வசதியானவர்கள் தான் அது வெளியேறப்படும். அது ஒரு பொருளாதார அளவுகள் தானே. இல்ல வசதியானவர்கள், இது பொருளாதார அளவுகள். நீங்க வசதியானவர்கள் கொடுத்திருக்கீங்களா? ஐயா நான் என்ன சொல்றேன், நான் கேக்குற கேள்வி, இப்ப கொடுக்கிற எகனாமிக் ரிசர்வேஷன் பொருளாதார அளவுல வசதியானவர்களுக்கு ஐயா எனக்கு புரியல, நான் சொல்றது புரியல. நான் என்ன சொல்றேன், ஓபிசி ரிசர்வேஷன்ல பொருளாதார ரீதியா வசதியானவங்களை நீங்க வெளியே விடலாம்னா, வெளியே இருக்கிறவங்கல ரிசர்வேஷன் கிடைக்காதவங்கல பொருளாதார ரீதியா பிற்படுத்தப்பட்டவங்களை ஏன் உள்ள வைக்க கூடாதுன்னு நான் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தான் ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கு. பொருளாதார ரீதின்னு சொல்றது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கானதா இல்ல ஓபன் ஃபார்வர்ட் காஸ்ட்ல எகனாமிக்கலி பேக்வர்டா இருப்பாங்க இல்லீங்களா, அவங்களை ஏன் உள்ள வைக்க கூடாது? ஏன்னா பேக்வர்ட் காஸ்ட்ல எகனாமிக்கலி ஃபார்வர்டா இருக்கிறவங்களை வெளியே வைக்கிறீங்க இல்லையா? புரியுதுங்களா? கிரீமி லேயர் வச்சு எகனாமிக்கலி ஃபார்வர்டா இருக்கிறவங்களை வெளியே தள்ளிட்டீங்க பேக்வர்ட் காஸ்ட்ல. சோ ஃபார்வர்ட் காஸ்ட்ல எகனாமிக்கலி பேக்வர்டா இருக்கிறவங்களை ஏன் உள்ள கொண்டு வர கூடாது? இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் இஸ் அப்படிங்கிறது ஒரு வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டம் கிடையாது. இப்ப ஒரு வங்கியில நீங்க கடன் கொடுக்கிறது, ஒரு அரசாங்கத்துடைய ஒரு பொருளாதார திட்டங்கள், இவைகளுக்கு எல்லாமே ஒரு எக்கனாமிக் சீலிங்கை வச்சு அதன் அடிப்படையில் இருக்கிறத யாருமே எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா, இடஒதுக்கீட்டின் கீழே ஒரு கல்லூரி நிலையத்துக்கு படிக்க போறவங்க கூட ஸ்காலர்ஷிப் வாங்குறப்ப கூட அதுக்கு எக்கனாமிக் சீலிங் வச்சிருக்கீங்க, அதை யாரும் எதிர்க்கல. ஆனா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவனுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்தது. இடஒதுக்கீடை முதல்ல இந்தியாவில் ஜாதியின் அடிப்படையில் யார் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, முதலில் ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்தது மனுவினுடைய சாஸ்திரம் தான் செஞ்சது. மனுவினுடைய அடிப்படையில் தான் 100%
தெருக்கூட்டுறதுக்கு காஸ்ட் ரிசர்வேஷன், செருப்பு தைக்கிறதுக்கு காஸ்ட் ரிசர்வேஷன், கக்கூஸ் எடுக்கிறதுக்கு காஸ்ட் ரிசர்வேஷன், படிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு காஸ்ட் ரிசர்வேஷன், படிக்க கூடாம இருக்கிறதுக்கு ஒரு காஸ்ட். 100% ஜாதி அடிப்படையில இருக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷனை மாற்றி அமைப்பதற்காக வந்து ஒதுக்கீடு அப்படின்ற ஒன்று ஒதுக்கீடு அப்படின்ற ஒன்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒன்று நான் கேட்கிறது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்துல இருந்து சமூகம் எவ்வளவு மாறி வந்துருச்சு. இடஒதுக்கீடு வந்து 60 ஆண்டு காலம் ஆகிறது இந்தியால தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 1920களில இருந்தே இடஒதுக்கீடு இருக்கு. சரி, இத்தனை காலத்துக்கு பிறகு அதுல ஒரு ஆய்வு தேவை அப்படின்னு சொல்ற பார்வையே அந்த கேள்வியே தப்பாயிடுமான்னு கேட்கிறேன். இல்ல, ஆய்வு எனக்கு வேண்டும்தான். ஆய்வு வந்து இப்ப எதற்கு ஆய்வுன்னு சொன்னா, நீங்கள் இதுவரையே பின்பற்றப்பட்ட இடஒதுக்கீடு வந்து முழுமையாக அதற்கு உரியவர்களுக்கு போய் சென்றிருக்கிறதா அப்படிங்கறத பற்றி நீங்க ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆய்வுகள் எதுவுமே நடத்தாம நீங்க வந்து நீங்களே வந்து ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை ஒழிக்கிறதுக்கான ஒரு திட்டம் வேணாங்கிறதுக்கு தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா 2011 நாடாளுமன்றத்திலேயே வந்து ஒரு அறிக்கை வைத்திருக்கிறாங்க. என்ன அறிக்கை வைத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த ரிசர்வேஷனோட ரிசல்ட் எப்படி போயிருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. 1/1/2011 நாடாளுமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடுடைய பொசிஷனை பற்றி ஒரு அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து குரூப் ஏ சர்வீஸில் மொத்தம் ஓபிசிக்கு கொடுக்கப்பட்டது வந்து வெறும் 6.9% மக்கள் தான் குரூப் ஏவில் இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில் வெறும் 10.51% தான். 27% இடஒதுக்கீடு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 2011 பொசிஷன் என்னன்னு சொன்னா பிசிக்கு வந்து 6.9% தான். குரூப் பில வந்து பிசிக்கு வந்து வெறும் 7.3% இருக்கு. இல்ல நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இடஒதுக்கீடு அப்படி முழுமையடையல, அது முழுமையடையல. 27% சட்டப்படி 27% பிசி அல்லது 22.5 வந்து எஸ்சி எஸ்டி ரெண்டுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லி மத்திய அரசுல இருந்தாலும் கூட இது இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க, காலாகாலமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மண்டல் வந்து 25 வருஷம் தான் ஆகுது. அர்ஜுன் சிங் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் ஐஐடியில ரிசர்வேஷன் ஒன்று வந்துச்சு. இந்த ரிசர்வேஷன் முழுமையாக தரப்படாத நிலையிலேயே, அதன் முழுமையாக நிறைவேறாத நிலையிலேயே நீங்க அது ஆய்வு செய்யணும், அதுல வேற கேட்டகரியை கொண்டு வரணும்னு சொல்றீங்களே, அது சரியான கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுது. ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு ரிசர்வேஷன் இந்திய அளவுல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களும் வெவ்வேறு வகையில ரிசர்வேஷனை பின்பற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி 49.5% அதிகமாக ரிசர்வேஷன் பண்ணக்கூடாது. இந்த 49.5% ரிசர்வேஷன் இந்தியாவில் வசிக்கக்கூடிய 86% மக்களுக்கு வழங்கப்படுகிறது. 86% மக்கள் இந்த 49.5% ரிசர்வேஷனுக்குள்ள அவங்க பயன்படுத்திக்கலாம். வெளியே அநியாயம் 80% மக்களுக்கு 49.5% வைக்கிறது என்ன நியாயம்? இல்ல நமக்கு நம்ம ஓபன்ல வரக்கூடாதுல்ல. இல்ல அதுவே புரிஞ்சுக்கணும். நான் ஓபன்ல வரலாம், நான் ஓபன்லயும் வரலாம், இதுக்குள்ளேயும் வரலாம். நான் என்ன சொல்றேன், மீதம் இருக்கிற 14% முற்படுத்தப்பட்ட ஜாதியினர்ல நம்ம 70 வருஷம் ஆயிருச்சுங்க ஜனநாயகம் வாங்கி. இது நவீன பொருளாதாரத்துக்குள்ள போயிட்டோம். சர்வதேச கதவுகளை திறந்து விட்டு வந்து இன்னைக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன படுதுன்னு சொன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல, சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி வந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து தருவோம், அப்படி மீட்டு வரும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் பல லட்சக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வரும் அப்படின்ற இதெல்லாம் வந்தது. இப்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்க மேல வரணும், அவங்களும் கல்வி பெறணும், எல்லா வசதிகளையும் பெறணும் அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இடஒதுக்கீடு பேசுறவங்களும் சமத்துவமான சமூகம் அப்படின்ற ஒன்றைதான் பேசுறாங்க. பொருளாதார நீதி அப்படின்னு பேசுறவங்களும் சமத்துவத்தை வேணுன்ற ஒரு குரல் தான் அதுக்குள்ளே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றங்களுக்கான திட்டங்களை போடுறதுக்கு பதிலாக இந்த இடஒதுக்கீட்டையும் அதை ஏன் ஒன்றாக பார்க்கிறாங்கன்னு கேட்கிறேன். இல்ல, நான் இதை இன்னும் நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். இந்தியா வந்து ரிசர்வேஷன் வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட்ல நீங்க வச்சிருக்கீங்க. இந்திய சமூகத்தை இது காஸ்ட் பேஸ்ட்ல இருந்து மாறி போறது மாதிரி இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்திய சமூகம் மெல்ல ஒரு நவீன சமூகமா மாறிக்கிட்டு வருது. நீங்க இதை வந்து ஒரு கிளாஸ் பேஸ்ட் சொசைட்டியா மாத்தணும். ஒரு மணி எனக்கு இதுல அடிப்படையில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்திய சமூகம் ஜாதி அடிப்படையிலான சமூகத்திலிருந்து பொருளாதார அடிப்படையான சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது மாறுகிறது. நீங்க சொல்ற இதே காலகட்டத்தில் தான் இன்னமும் துப்புரவு தொழிலாளிகள் கடந்த 60 மாசத்துல சென்னையில 60 பேர் இறந்திருக்கிறாங்க. மலமல்லும் குழியில் இறங்கி விஷவாயு தாக்கி கௌரவ கொலைகள் நடக்கு. ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுன்னு இருக்கு, தீண்டாமை இன்னைக்கும் இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு. நாம எப்படி ஜாதி ரீதியான சமூகமா இருந்து மாறிட்டோம், மாறிட்டோம் சொல்லவே இல்லைங்க. நாம ஒரு காஸ்ட் சொசைட்டில இருந்து ஒரு கிளாஸ் சொசைட்டியா மாறணும்னா
நாம மாறிடுச்சா, மாறிக்கிட்டு இருக்கா, மாற வேண்டுமா? மாறிக்கொண்டு இருக்கிறது இந்திய சமூகம். ஒரு காஸ்ட் எங்க ரெண்டு குடும்பங்களும் இருங்க கௌரவ குறைகளை பத்தி மட்டும் பேசுறீங்களா? கௌரவ குறைக்கலாம் இல்ல ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து நடத்தி வைக்கிற கலப்பு மன திருமணங்கள் இந்த மண்ணில் நடக்கிறது இல்லையா? ரெண்டு குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இல்ல ஏதோ ஒரு விதத்துல நடக்குது இல்லீங்களா? நவீன சூழல்ல நடக்குது. சரி, நம்ம பேசுவோம். அது ஜாதி சமூகத்திலிருந்து இது மாறுது அப்படின்ற ஒரு பார்வை சொல்றாரு. அதுதான் எல்லோரும் விரும்புற ஒரு சமூகம். நான் உங்களை கேட்கிறது திரு ஹாஜாக்கனி, பொருளாதார அளவுகோல் அப்படின்ற ஒன்றை பிஜேபி அரசு கொண்டு வருது. இந்த பொருளாதார அளவுகோல் அப்படின்ற ஒன்று ஏழைகள் பயன்பெற வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் இடஒதுக்கீடு இருந்தாலும் பயன்பெறாத ஒரு சமூகத்துக்கு அது கிடைக்கணும். பொருளாதார ஏழை யாரோ அவனுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்ற பார்வை நியாயமான ஒன்று தானே. அதை ஏன் பிஜேபி செய்யுதுன்னா அது பிஜேபி செய்யறதுனாலே தப்புன்னு சொல்ல முடியுமா? பொதுவா இந்த மாதிரி சமூக அநீதியான பாசிச சித்தாந்தங்களை சமூகத்தில் முன்வைப்பவர்கள் அந்த கத்தியை சமூகத்தின் கழுத்தில் வைப்பதற்கு முன்னால் பட்டு துணியால் அதை பொறுத்து இருப்பார்கள். அதற்கு ஒரு சரியான உதாரணம் தான், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க வேண்டாமா, விளிம்பு நிலையில் இருப்பவர்களை மேலேற்ற வேண்டாமா என்று கேட்கிறார்கள். வரலாற்று பார்வை இல்லாமல் இதை வறுமை ஒழிப்பு திட்டமாக பார்ப்பதனால் வருகின்ற விபத்து இது. எதன் மூலம் மனிதன் இழிவடைந்தான்? இத்தனை ஆண்டுகால வரலாறு உள்ள, பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு உள்ள இந்த தேசத்திலே, இந்த தேசத்தை கட்டி அமைத்தவன், அதற்கு பாடுபட்டவன் எப்படி இழிவுபடுத்தப்பட்டான்? எந்த அடிப்படையில் அவன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டான்? எதன் காரணமாக என் முப்பாட்டனால் கல்வி நிலையங்களுக்கு நுழைய முடியவில்லை? மற்றவர்கள் பெறுகின்ற வாய்ப்பினை ஏன் மிக மிக மைக்ரோ மைனாரிட்டியா இருப்பவர்கள் பெற முடிந்த வாய்ப்புகளை முப்பாட்டன் காலத்திலிருந்து இன்றைய காலத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? நீங்க அனுமதிங்க, நான் எல்லாரும் பேசும்பொழுது நான் அமைதி காத்திருக்கிறேன். இதுக்கான சான்றாதாரங்களை தருகின்றேன். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் உள்வாங்கிக் கொண்டேன். இது சாதி அமைப்பிலிருந்து ஒரு பொருளாதார அமைப்பை நோக்கி அது அந்த படிநிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பார்வை வர வேண்டும் என்று மோகன் பகவத் கேட்டது சரிதானே? ஒரு கேள்வி எழுப்புவதற்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லையா என்கின்ற அளவுக்கு அதில் வைக்கிறார்கள். நான் தோழர் மணி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தில் நான் முரண்படுகின்றேன். பாரதிய ஜனதாவுக்கும் RSSக்கும் ஒரு முரண்பாடே இந்த பிரச்சனையில் ஏற்பட்டதாக அவர் சொல்கின்றார். உண்மை நிலை என்னவென்று சொன்னால், கிளைகள் மோதுவது போல நடிக்கின்றன, வேர்கள் ரகசியமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. வார்த்தையில் தான் வேறுபாடு இருக்கின்றதை தவிர நோக்கம் ஒன்றாக இருக்கின்றது. இங்கே சாதிய ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் மேலே வருவதற்கு, குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, திரு மண்டல் அவர்களுடைய பரிந்துரையில 79 போடப்பட்ட அந்த பரிந்துரையினுடைய வடிவத்திலேயே எம்பவர்மெண்ட், அதிகாரத்தை நோக்கிய அணிவகுப்பு தான் அது. இல்ல, இடஒதுக்கீடுன்றது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்ல, சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கான அதிகாரத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு அப்படின்ற பிஜேபி மேல நீங்க தொடர்ந்து சொல்ற விமர்சனம் வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்து மேலேயும் சரி அல்லது பிஜேபி அரசின் மீது இது கார்ப்பரேட் கவர்மெண்ட், ஒரு பணக்காரர்களுக்கான அரசு, விவசாயிகள்கிட்ட நிலத்தை பறிக்கிற அரசுலாம் நீங்க கடந்த காலத்தில் விமர்சனம் பண்றீங்க. பணக்காரர்களுக்கான அரசாக, செல்வந்தர்களுக்கான அரசாக அதை காட்ட முயற்சி பண்றீங்க. அதே அரசு ஏழைகளுக்கு ஒரு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்ல இருக்கிற பிஜேபி அரசு வரும்போது அதையும் நீங்க குறை சொல்றீங்களே. அந்த கரிசனத்தை ஏன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அது கரிசனம் அல்ல, அந்த கரிசனத்திற்கு பின்னால் இருக்கின்ற பாசிசத்தின் தரிசனம் எங்களுக்கு தெரிகின்றது. அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பது புதிதல்ல. வாஜ்பாய் காலத்திலேயே ஐநா மன்றத்தினுடைய சிறுபான்மை கமிஷனுக்கான 13வது மாநாடு ஜெனீவாவில் நடந்த பொழுது இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அதில் பங்கேற்றவர் சோலி சொரப்ஜி அவர்கள். அந்த கூட்டத்தில் எங்களுடைய மூத்த தலைவர் ஜவாஹர்லால் அவர்களும் பங்கேற்றார் இந்திய சிறுபான்மை சமுதாயத்தின் சார்பாக. அங்கே என்ன பேசினாரோ சோலி சொரப்ஜி 2003ஆம் ஆண்டு என்ன பேசினாரோ அதுதான் மோகன் பகவத் இன்று பேசியிருக்கின்றார். அரசியல் விளையாட்டுக்குத்தான் இடஒதுக்கீடு பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே SC STக்காக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சோலி சொரப்ஜி ஜெனீவாவிலே பேசினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து இடஒதுக்கீட்டை பேசக்கூடியவங்க எதிர்க்கக்கூடியவங்க பேசுறாங்க. இல்ல அதற்கான மறுப்பை பேராசிரியர் ஜவாஹர்லால் வைக்கும் பொழுது திண்ணியம் சம்பவம் தமிழ்நாட்டை ஒழுக்கி கொண்டிருந்தது. திண்ணியம் சம்பவம், காயர்லாஜி சம்பவம், இதுவெல்லாம் போன ஜென்மத்தில் நடந்ததா அல்லது புராண காலத்தில் நடந்ததா? சொந்தமாக நிலம் வைத்திருக்கிறான் என்பதற்காக காயர்லாஞ்சியிலே தலித்துகளை வெட்டி போடவில்லையா? இப்பொழுதும் கூட அந்த ஒடுக்குமுறை நின்று விட்டதா? கடந்த மாதம் இல்ல, ஜாதிய ஒடுக்குமுறைகளை யாரும் மறுக்கல. பிஜேபியுடைய மூத்த தலைவர் இல்ல, ஒரு நிமிஷம், பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரா இருக்கிற அதனுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பிரகாஷ் ஜாவடேகர் ராஜஸ்தானுடைய சட்டத்தை நாங்க வரவேற்கிறோம்,
ஆனா எஸ்சி எஸ்டி அல்லது பிசி கொடுக்குற அந்த ரிசர்வேஷனை நாங்க மறுக்கல, அதுவும் தொடரும், இதுவும் இருக்குன்னு சொல்றாரு. ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தர்றது அப்படின்ற ஒன்றை சிம்பத்தட்டிக்கா ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒரு உதாரணம் சொல்கின்றேன். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை சட்ட வடிவம் கொடுப்பதற்கு மறைந்த சமூக நீதி காவலர் பிரதமர் விபி சிங் அவர்கள் முடிவெடுத்த பொழுது அதே தினத்தில் தான் 7/8/1990 புதுடெல்லியினுடைய RSS அலுவலகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூடி முரளி மனோகர் ஜோஷி பொதுச் செயலாளர் அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த காரணத்தை சொல்லி திரும்ப பெற்றால் நாம் மீண்டும் மக்களை சந்திக்க முடியாது என்பதற்காக அப்பொழுது பாபர் மசூதி பிரச்சனை தூசி தட்டி எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் விபி சிங் அவர்கள் ஒரு சரித்திரபூர்வமான முடிவை செய்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை நாடாளுமன்றத்தில் கோருவேன் என்று சொன்னார். நம்பிக்கை வாக்கெடுப்பை இவர் கோரினால் அரசாங்கம் கவிழ்வது நிச்சயம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஏன் இதை கோரினார் என்று சொன்னால், சமூக அநீதியாளர்களை நான் இந்த நாட்டிற்கு அம்பலப்படுத்தி விட்டு செல்வேன், அதே நேரத்திலே இந்த விபி சிங் போடுகின்ற சூத்திரத்தை மீறி இந்திய நாட்டில் இதற்கு பிறகு யாருமே ஆட்சி செய்ய முடியாது என்று சொன்னார். அது இப்பொழுது நடக்கின்றது. இன்றைக்கு சமூக நீதிக்கு எதிராக பாரதிய ஜனதா கூட குரல் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ராஜஸ்தானின் சட்டம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், பாரதிய ஜனதா யாரை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்கின்றதோ அது அதை வெளிப்படுத்துகின்றது. ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன், யாருக்கான கட்சி என்பதை வெளிப்படுத்தி காட்டியுள்ளது. விபி நான் ரொம்ப டெக்னிக்கலா அவர் சொல்றாரு. விபி சிங் சொன்ன பிறகு அவர் சொன்னார், மண்டலுக்கு பிறகு யார் ஆட்சி பண்ணுவது என்ன அந்த சிக்கல் இருந்தது. ஆனால் நல்ல கவனிக்கணும், அதற்கு பிறகு கிளியர் மேண்டேட்ல மக்களினுடைய ஆதரவோடு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்போ மக்கள்கிட்ட அவங்கள ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பேசி மக்களுடைய ஆதரவோடு தான் வந்திருக்காங்க. நீங்க கட்சி கொள்கை எல்லாவற்றையும் தாண்டி ஜனநாயகம் பெரிய விஷயம், ஜனநாயகத்தில் மக்களுடைய செல்வாக்கு பெரிய விஷயம். இவர் சொல்லுகிற அதே இடத்துல இருந்தா நான் ஆரம்பிக்கிறேன். விபி சிங்க்கு பிறகு அவ்வளவு ஆட்சியும் கூட்டாட்சியாக இருந்த நிலையில் இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையுடன் மக்கள் ஆதரவுடன் வந்திருக்கிற ஒரு ஆட்சி ஒரு சிறிய சதவிகிதத்தை கொஞ்சம் கிள்ளி சமூகத்திலே ஏழ்மையிலே இருக்கிற வறியவனுக்கு கொடுக்கிற ஒரு இன்க்ளூசிவ் ஹியூமனிசத்தை நோக்கி நகர்ந்தால் நாம் இந்த இடஒதுக்கீட்டால் பயன்படுத்த பெற்றவர்கள் ஏன் அதை எதிர்க்க வேண்டும்? அவர்களும் பலம் பெற்று விட்டு போகட்டும். ஒரு நிமிஷம், இதுல அடிப்படையான 2 கேள்வி இருக்கு. ஒன்று, இடஒதுக்கீடுன்றது பொருளாதார ரீதியாக தீர்மானிப்பதா அல்லது சமூக சூழலை கருதி தீர்மானிப்பதான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் நீங்க சொல்லணும். இன்னொன்று, இது மேண்டேட் வாங்கின மோடி அரசு செய்த இது இல்லை, அதுக்கு முன்னாடியே இவங்க செய்து நாடாளுமன்ற ராஜஸ்தானுடைய உயர்நீதிமன்றத்தில் தோற்று போன ஒரு சட்டம். இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது சரிதான் அப்படின்னு சொல்றீங்க. இது பிசினஸ் ஸ்டாண்டர்டில் வந்த ஒரு செய்தி. இந்த 14% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், பொருளாதார ரீதியாக பின்தங்கின மக்களுக்கான 14% இடஒதுக்கீடு யாருக்கு அப்படின்றது ஆஃப் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸ், இடஒதுக்கீட்டை பெறாத பிரிவினருக்கு. ஏழைகள்னா எல்லா சமூகத்தில் இருக்கிற ஏழையும் தானே நீங்க பார்க்கணும். இடஒதுக்கீட்டால் பயன்பெறாத சமூகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு குறிவைக்கிறதுன்றப்ப ஏழைகளை ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு இல்லீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனுக்குள்ள நாம எல்லாம் உள்ள இருக்கிறோம் இல்லீங்களா? இல்ல மிகப்பெரிய மோசடி இருக்கின்றது. இல்ல, எப்படிங்க இங்க நம்ம விடுதலை ராஜேந்திரன் எனக்கு அப்ப 2 டபுள் ஆயிராதுங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது இல்ல, ஏழைன்றவர் எல்லா ஜாதியில இருக்கிற ஏழை தானே நீங்க பாருங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே ரிசர்வேஷன் எனக்கு இருக்குது. இப்ப நீங்க நான் ஏழையாவும் இருக்கிறேன், நான் பிற்படுத்தப்பட்டவனாவும் இருக்கிறேன்னு வைங்க, எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா? நான் என்ன சொல்றேன், என்கிட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பை வெளியே இருக்கிற ஒருத்தனை கொடுக்கிற மாதிரி தானே இது. எனக்கு எதுக்கு இதுல 2 வாய்ப்பு இடஒதுக்கீடு? நாங்களும் ஏழைகள், எங்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சேருங்கள் என்று கொடி பிடிக்கிறார்களே, அவர்கள் கொடி கம்பங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் ஒரு குறியீட்டுக்காக சொல்கின்றேன். அவர்கள் எந்த கொடியை தூக்கி பிடிக்கிறார்களோ அது தங்கத்தால் கொடிக்கம்பம் செய்து, தங்கத்தால் திருவோடு செய்து தர்மம் கேட்க வருகின்றார்கள். அவருடைய நிலைமை இங்கே ஐயா அழகாக கேட்டாங்க. ஒரு இடஒதுக்கீட்டையோ ஒரு சமூக நீதி திட்டத்தையோ திடீரென்று யாரும் அறிவிக்க முடியாது. 1979 மண்டல் உயர்நிலை ஆணையத்தை போட்டு ஆணையக்குழு பரிந்துரை வெளியே வருவது 90 வருஷம், 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு வகைப்படுத்தினார்கள். கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்களை தான் அது அடையாளம் காண முடிந்தது. அதில் தான் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தரை பங்கிட்டார்கள். இப்பொழுது இந்த முறையை ஒழிக்க வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மாறிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, இல்ல எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது. நீங்க இருக்கிறத பறிச்சுட்டு இன்னொருத்தங்களுக்கு தரலையே. இல்ல அங்கதான் பிரச்சனை. பொருளாதார ஒரு கருத்து நான் சொல்லி முடிக்கிறேன். டிசம்பர் 23, 24, 1980 குஷ்வந்த் சிங் ஒரு கட்டுரை எழுதுறார். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து இவ்வளவு சமூக நீதி முயற்சியில் எடுத்த பிறகும் கூட இந்த நாட்டின் அனைத்து தளங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் வகுப்பினருடைய கொடிதான் பறக்கின்றது என்பதற்கு அவர் ஆதாரங்களை வைத்து எழுதுகிறார் சண்டே பத்திரிகையில.
அதாவது 500 அரசு துணை செயலாளர்களில் 350 பேர் குறிப்பிட்ட உயர் சாதியினர். ஒரு தகவல் இங்க நான் இல்ல, பதிவு இல்ல, நான் பண்றேன் ஒண்ணு சொல்றேன். ப்ளீஸ். இல்ல, இது ஒரு ரொம்ப 80 வரை கூட ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. இதை 1991க்கு பிறகு ஓபிசியுடைய கதவுகள் திறந்து விடப்பட்ட பிறகு யூபிஎஸ்சில தமிழ் பசங்க 10% பாஸ் ஆகுறாங்க. அப்படி பாஸ் ஆகுற பசங்கள்ல நீங்க ஃபார்வர்ட் காஸ்ட் எத்தனை பேர்னு எண்ணிரலாம். பெர்சன்டேஜ் கூட இல்ல. 1 2 3 4 5 அப்படிதான் என்ன 1991க்கு பிறகுதான் நீங்க பிசி எண்ணிட்டு இருக்கலாம். என்னுடைய நிலைப்பாடு ரொம்ப எளியதுங்க. கதவு திறந்து விட்டதற்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ் பசங்களே 10% வராங்க. தென்னிந்திய மாவட்டங்களில் பெரிய அளவுல வர்றது ஓபிசி பசங்க. எளிமையா ஒரு உதாரணம் கேட்கிறேன், எளிமையான ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்தியாவுல கிரிக்கெட் நீண்ட காலம் இருக்கு, கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை தவிர ஒருவர் கூட கிடைக்கவில்லையா? ரிசர்வேஷன் கேட்கவில்லை. நான் கேட்கிற கேள்வி மிக எளிமையானது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வெளியே ஒருவர் கூட படகுல அதிகாரம் 2 வகைப்படும். ஒன்று அரசாங்கம் சட்டத்தின் மூலம் தருகின்ற அதிகாரம், இன்னொன்று ஏண்ட் அத்தாரிட்டி உருவாக்குகின்ற அதிகாரம். இன்றைக்கு ஒரு விளையாட்டின் மூலமோ அல்லது திரைப்படத்தின் மூலமோ பிரபலமாக இருப்பவர்கள் ஒரு மக்கள் அதிகாரத்தை பெறுகின்றார்கள். அந்த தளங்களை எல்லாம் தொட முடியாத அளவுக்கு மாயக்கதவுகள் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பூட்டி கிடக்கின்றன என்பதை யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். சரி, உங்கள்கிட்ட மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒன்று பல தரப்புலையும் முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டிலையும் கூட அவ்வப்போது டைனமிக்கா மறு ஆய்வு செய்யறதை பார்க்கிறோம். இதுவரையிலும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத பிரிவினர் யாரு அப்படின்னு பார்த்து 90களில் 5% பேர் எந்த ஜாதியுமே பார்க்காம 5% கட் ஆஃப் மார்க் கூடுதலாக கொடுத்தாங்க, போனஸ் மார்க்கா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கொடுக்கிறது அப்படின்னு 90களில் முடிவு வந்தது. அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுச்சு, எம்பிபிஎஸ்க்கும் பிஇக்கும். அதற்கு பிறகு இன்னொன்று வந்தது, கிராமப்புற மாணவர்களுக்கு தரணும் 15% அப்படின்னு 96ல் வருது. அதுவும் நீதிமன்றம் நிராகரிச்சது. இப்போ அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்திருக்கு. அதற்கு பிறகு முஸ்லீம் சிறுபான்மையினர் பின்தங்கின முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு வந்திருக்கு. இது தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இடஒதுக்கீடுன்றது நீட்சி அடைஞ்சிட்டு வருது. இப்போ முன்வைக்கிற ஒரு முக்கியமான கருத்து RSS சொல்றதும் சரி, மற்றவங்களும் சொல்றது, இது மறு ஆய்வு செய்யணும், தொடக்க நாள்ல இருந்தே இது அரசியலாக்கப்படுது அப்படின்னு சொல்றதுன்னா, எஸ்சி ரிசர்வேஷன் அரசியலாக்கப்படுதுன்னு சொல்றாங்களா, அல்லது விபி சிங் கொடுத்த பிசி ரிசர்வேஷன் அரசியலா, இல்ல அருந்ததியர்களுக்கு இப்ப தந்திருக்கிறது அரசியலா, எது அரசியலாக்கப்படுதுன்னு சொல்றாங்க? அம்பேத்கர் சொன்னதே ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ, சப்ஜெக்ட் ரிவ்யூ ஒன்னு. ரெண்டாவது அம்பேத்கர் சொன்னது வந்து இல்ல ஒரு ரிலக்டன்ஸோட நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக தான் 10 வருஷம். அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து 10 வருஷம்லாம் இந்த கணக்கெடு கிடையாது. இல்ல அது ரிலக்டன்ஸோட தான். அது வந்து தொகுதி ஒதுக்கீட்டுக்கு மட்டும் தான் 10 வருஷம் ரிவ்யூ பண்ணனும்னு சொல்லப்பட்டது. இன்னொன்னு ரிசர்வேஷனுக்கு வந்து அது சொல்லப்படல. ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ரிசர்வேஷன் இத வந்து நாம ஒருத்தர் வந்து லைஃப்ல 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹையர் எஜுகேஷன்ல தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க எல்லாருமே. ரெண்டாவது வேலையில, அதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் என்ன. ஸோ இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் 2% தான். அதனால இதோட யூட்டிலிட்டி ரீச்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டட். பிரைவேட் செக்டாரில் இது இல்லாமல் இல்லை, மற்ற இடத்துலலாம் இல்லை. அண்ட் ரொம்ப லிமிட்டட் தான் பப்ளிக் செக்டாரோட ரெக்ரூட்மெண்ட். அண்ட் இன்னொரு இடத்துல எங்கே யூஸ் பண்ணுறோம், எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறோம், அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அண்ட் ஹையர் எஜுகேஷனில் தான். ஆனால் ஒருத்தனோட லைஃப், கேரக்டர், பிஹேவியர், அவரோட லீடர்ஷிப், அவரோட ஒரு அக்யூமெண்ட், நாலேஜ் எல்லாம் எங்கடா ஃபார்ம் ஆகுதுன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனில். நாம அந்த அந்த ஸ்டாண்டர்ட், இந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த எலிமெண்டரி எஜுகேஷன்ல தான் அந்த ஃபோக்கஸ் நிறைய இருக்கணுமே தவிர, ஹையர் எஜுகேஷன்ல சடனா கொண்டு வந்து அவனை உட்கார வைக்கும்போது அவனால பர்ஃபார்ம் பண்ணவும் முடியல, கம்பீட் பண்ண முடியல. இது மட்டும் இல்லாம இந்த ரிசர்வேஷன் பேர்ல திறமையை நம்ம ஒதுக்குனாக்க அதுவும் தப்பு தானே. திறமையை ஒதுக்க கூடாதுன்றது ஒரு பாயிண்ட். ஏன் இத ரிவ்யூன்றது சொல்றோம்னா, திறமையை ஒதுக்கிறதுக்காக மட்டும் இல்ல. சமீப காலத்துல ஒரு வெளிநாட்டு பத்திரிகைகள்ல, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு எங்க திறமையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த போறாங்க நிராகரிச்சு வந்து, அதாவது ரிசர்வேஷனால ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்துல பணித்திறன் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, நீங்க சொல்றது எது எனக்கு தெரியும். ரயில்வேஸ் வந்து நாம நீங்களே கூட விவாதத்துக்கு வந்தீங்க. மிஷிகன் யூனிவர்சிட்டி ப்ரூவன் டேட்டாவுக்கு எதிராக பொதுவாக அதுல ஒண்ணும் எஃபிஷியன்சி பாதிக்குது அப்படி சொல்றதுன்றது ஒரு பாதிக்கலன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நான் சொல்றேன். சோ ஒரு பர்த்ன்றது எப்படி நீங்க வந்து இத பர்த் வந்து நீங்க டிசைட் பண்ண முடியாதோ, அவர் சொன்னாலே ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷன் இருந்ததுன்னு, நீங்க அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணி நம்ம போகும்போது வேற ப்ரொஃபஷன் போயிடுறோம்ல.
அப்போ சோ நீங்க அதை வந்து என்ன சொல்றோம், நம்மளோட அந்த எந்த பர்பஸ்க்காக நீங்க அந்த நம்ம பை பர்த்னு சொல்லும்போது, ஆனா அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணும்போது ஒரு ஐஏஎஸ்கோ சிவில் சர்வெண்ட்கோ இல்ல ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டருக்கோ தானே அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூ பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க எப்படி ஏழ்மையை வந்து டெண்டுல்கர் கமிட்டி, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், எப்படி ஏழ்மையை வந்து ரங்கராஜன் கமிட்டி டெண்டுல்கர் கமிட்டி எல்லாம் போட்டும் கரெக்டா நம்மளால டிசைட் பண்ண முடியும், இவ்வளவுதான் ஏழ்மைன்னு சொல்லும் போது, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாதி ஒண்ணுதான் அளவு போலா அப்படிங்கிறது ஒண்ணு, கேஸ்ட் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கா? இது ஒரு क्वेश्चन. இந்த நம்மளுடைய இந்த 60 இயர்ஸ்ல நாமளே தான் ரிவ்யூ பண்ணோம், அதான் நாம பப்ளிக். இந்த 60 இயர்ஸ்ல இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பாக்கும்போது, யார் அதை பெனிஃபிட் பண்ணி இப்போ அவங்க எல்லாம் செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்காங்கல்ல, உங்க கேள்வியோட சேர்த்து கேட்கலாம். ரிசர்வேஷன்ல ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்கப்படுது. ஒன்று, பயனடைஞ்சவங்களே திரும்ப திரும்ப பயனடைறாங்க, ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது அப்படின்ற ஒரு கருத்து. இல்ல நான் அத சொல்லல, இன்னொன்று அவங்களை ஹெல்ப் பண்ணனும்னு சொல்றேன். உங்களோட அந்த குரூப்ல அதற்கான கேட்கல, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அல்லது சமத்துவத்துக்குன்னு சொல்ற இடஒதுக்கீடு அந்த பர்பஸை செய்யாம ஜாதி சங்கங்கள் தோன்றதுக்கு காரணமா இருக்கு. இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் தர்றதுனால தான் ஜாதியே இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட்டும் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே ஜாதி இருந்துகிட்டு இருக்கு. ஜாதியின் பேரால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பரிகாரம் தேட வந்ததுதான் இடஒதுக்கீடுங்கிறது. இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடியே ஜாதி வந்து 3000 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது. அதனால இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஜாதிகளுக்கு இடையில ஒரு சமத்துவத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்தது. இடஒதுக்கீடை இன்றைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க. நான் முதல்ல துவக்கத்திலே கேட்டேன், இந்த இடஒதுக்கீடு முழுமையாக இன்றைக்கு உயர்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ இன்னும் முழுமையாக சென்று அடையவில்லை அப்படிங்கிறதா நிலை. அப்ப இடஒதுக்கீடை இன்னும் தீவிரமாக எப்படி அமல்படுத்தலாம் என்பதற்கான ஆய்வுகள் தேவை தவிர இடஒதுக்கீட்டு கொள்கையே மறுபரிசீலனை செய்யணும் என்பதற்கான ஒரு ஆய்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லை அப்படிதான் ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன். மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி அடிப்படையில் மட்டும்தான் இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்வையே தவறு. மண்டல் கமிஷன் யார் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிங்கிறத நிர்ணயிப்பதற்கு 22 புள்ளிகளை ஒரு அடையாளமாக வைத்தது. சமூக ரீதியாக சில காரணங்கள், கல்வி ரீதியாக ஒரு காரணங்கள், பொருளாதார ரீதியான ஒரு காரணங்கள் அத்தனையும் உள்ளடக்கி அந்த 22 புள்ளிகளின் கீழ் எந்தெந்த சமூக பிரிவினர் வருகிறார்களோ அவர்கள்தான் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படின்னு ஒரு சயின்டிபிக்கான ஒரு முறைக்கு தான் அவங்க வந்தாங்க. வெறும் கண்மூடித்தனமா எல்லா ஜாதியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வரல. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அதனுடைய இலக்கை இன்னும் எட்டாத சூழ்நிலையில், இன்னும் சொல்ல போறீங்க, நீங்க தனியார் துறையில எல்லாம் இடஒதுக்கீடே கிடையாது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாத இடத்துல எல்லாம் பொருளாதார நிலையில ரிவ்யூ பண்ணாதானே உள்ள வைக்க முடியும். நம்ம என்ன சொல்றோம், நீங்க ரிவ்யூன்னு வரட்டும். நீங்க மனுசாஸ்திரம், அவங்களுக்கு ஒரு மனுசாஸ்திரம், அதை ரிவ்யூவே பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு எல்லாம் ரிசர்வேஷன், அதையும் நம்ம ரிவ்யூவே பண்ண கூடாதுன்னு வைங்க. அப்புறம் நம்ம எப்படி நம்ம நான் கேட்கிறது, மண்டல் கமிஷன் 25 வருஷம் தான் ஆகுது. அது வேலைக்கு மட்டும்தான் மத்திய அரசுல. கல்வியில் ஐஐடி ஐஏஎம் மாதிரியான இடங்களுக்கான ரிசர்வேஷன் ஒரு 5 வருஷம் தான் ஆகுது, 6 வருஷம். அதுக்குள்ள அதுலயும் முழுமையா நிறைவேற்றலன்றது இருக்கு. ஒரு ஜெனரேஷன் கூட அதுல முழுமையா பயனடையல. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க அதுலயும் கிரிமி லேயர்ன்ற வசதி படைத்தவங்களை நீக்கிடுறோம். அப்போ ரெவ்யூ அப்படின்ற ஒன்றுக்கான காலகட்டம் திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்ல அதுக்கான சூழலை புறச்சக்திகள் இப்ப திட்டமிட்டு அங்கங்க அதற்கான விதைகள் தூவப்படுதுன்னு சொல்லணுமா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால 49.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இருக்கு. மத்திய அரசு ஒரு பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநில அரசுகளுமே தங்களுக்குள்ள ஒரு இடஒதுக்கீடு 49 25 வருஷம் தான். இல்ல 49.5 ஓகேங்களா? 49.5ல 27 25 வருஷத்துக்குள்ள தான். சரிங்களா? இப்போ அந்த 49.5% எல்லா மாநிலங்களும் மத்திய அரசு சொல்றது அப்படி பின்பற்றல. ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய தேவைக்கு ஏற்றது போல அதை பிரிச்சு கொடுக்கறாங்க. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல 18% இந்த எஸ்சிகளுக்கும் 1% எஸ்டிகளுக்கும், ஏன்னா இங்க இருக்கிற சோசியோ டெமோகிராபிக் இதை பொறுத்து மீதி 30% அவங்களுக்கு, இப்படி 20% அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாம கொடுக்கிறோம். அதே ஆந்திரால போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு, கோவால வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலங்களுமே தங்களுக்கு இந்த 49, இப்ப தமிழ்நாட்டோட 69 அது தனி கேட்டகரி வைங்க, 49.5க்குள்ளேயே தங்களுடைய மாநில தேவைகளுக்கு ஏற்றாற் போல தொடர்ந்து சட்டங்களை இயற்றுகிறது, அதற்குள் தங்களுடைய தேவைகளை வைக்கிறார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நவீன பொருளாதார சூழலுக்குள்ள நீங்க ஒரு அம்பானியை கொண்டு வரணும், ஒரு அதானியை கொண்டு வரணும்,
ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸை கொண்டு வரணும், எஃப்டிஐக்கு கதவுகளை திறந்து விடுறோம், வால்மார்ட்ல கொண்டு நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் வைக்கணும்னா அதை ஏதோ ஒரு விதத்துல ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம ஒரு ஹோலி கவனே வச்சிருக்க முடியாது. அப்ப வந்து ரைட், நீங்க சொல்றது வந்து இது வந்து ஒரு புனிதமான பசுன்னு பசு நான் என்ன சொல்றேன் விமர்சனத்துக்கு உள்ளாக. என்னோட கேள்வி, என்னோட சந்தேகத்தை நீங்க நிவர்த்தி செய்யுங்க. ஒன்று, இந்த இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை இரண்டு தரப்புல இருந்து பார்க்கணும். ஒன்று, இதுல பயனடைகிற இப்ப எஸ்சி எஸ்டி இருக்காங்க, அவங்க இதை ரிவ்யூ பண்ணுன்னு கேட்கறாங்களா? இடஒதுக்கீட்டை பயனடைஞ்சிட்டு இருக்கிற சமூகங்கள் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னு ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்கறாங்களா? அல்லது அதுக்கு வெளியில இருக்கிறவங்க அதை கேட்கறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்க சொல்ற இந்த ரிவ்யூ பண்ணணும், மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்றவங்க எல்லாம் தனியார் துறையிலிருந்து இடஒதுக்கீடு வேணும், மற்ற அந்நிய முதலீடுகள் வர்றப்ப இடஒதுக்கீடு வேணும். அண்மையில் எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு பெரிய சர்வே ஒன்று பண்ணாங்க. பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய 500 பெரிய நிறுவனங்கள், அதுல யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்றப்ப அதனோட டைரக்டர்ஸ் யாரு, அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிற அதை நடத்துற சிஇஓஸ் யார் அப்படின்னு பாக்குறப்ப முஸ்லிம்கள் 14% மக்கள் தொகையில் இருந்தாலும் அவங்க இடஒதுக்கீடு அந்த டைரக்டரா இருக்கிறவங்க 2.5% தான் இருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரம் இருக்கு. இப்ப இதெல்லாம் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாரும் எம்பவர் பண்ணுன்றதுக்காக தான் ரிவ்யூ கேட்கறாங்களா? அப்படி அவங்க ரிவ்யூ, இப்போ நான் என்ன கேக்குறேன், பிஜேபியே இதை வந்து ஒரு அஜெண்டாவோட ஆரம்பிக்கட்டுங்க. இல்ல நான் கேட்கறது இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்க மேல இருக்கிற இல்ல இப்படி டைரக்டாவே பார்க்கலாம், பிஜேபி இதை வந்து வேற ஒரு அஜெண்டாவோட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த விஷயங்களை ஏன்னா ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு ஹோலி டெக்ஸ்ட் கிடையாது, அது ஒரு லீகல் டெக்ஸ்ட், அது ஒரு லா என்பது மறுவழிவகத்திற்கும் மறுபரிசீலனைக்கும் தொடர்ந்து உள்ளாக்கப்படுவது. அரசியல் சாசனத்தினுடைய வெவ்வேறு கூறுகள். நான் இன்னொரு தகவல் இங்க பதிய வைக்க விரும்புறேன். அரசியல் சாசனத்தினுடைய முதல் திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து செண்பகம் துரைராஜன் வழக்கு சம்பந்தமாக இடஒதுக்கீடு சம்பந்தமாக தான் ஏற்படுத்தப்பட்டது. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ரிவ்யூன்னு ஒண்ணு வந்தாலும் நம்ம ரிவ்யூ கேக்குறவங்களுடைய எப்படி தேவைங்கிறத சொல்றேன். ரிவ்யூ கண்டிப்பா தேவை. எப்படி தேவைன்னா, இப்பொழுது எங்கே வேலை கொடுக்க முடியுமோ அங்கே இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனா வேலை இல்லை. எங்கே வேலை இருக்கிறதோ அங்க இடஒதுக்கீடு இல்லை. இப்பொழுது இருக்கின்ற சமூக நீதியை தனியார் நிறுவனங்களுக்கு, இன்றைக்கு தனியார் மயம் பெருகி இருக்கின்ற சூழலில் இருக்கின்ற சமூக நீதி தனியார் நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டுமே தவிர இந்த கொள்ளைப்புற வழியாக கொண்டு வந்து சமூக நீதியை கொள்கின்ற வேலை இருக்கிறதே, அது நிறுத்தப்பட வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஐயா மிக அதில் ஆழம் கால்பட அறிந்தவர். ராஜஸ்தான்ல வந்திருக்கின்ற இந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் எந்த ஆய்வையுமே செய்யாம சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துடைய முதல் பகுதியில் ராஜேந்தர் சச்சார் உயர்நிலை குழு போடப்பட்டது. அதனுடைய பரிசீலனைகள் எல்லாம் முடிந்து அறிக்கை வந்திருக்கின்றது. இந்திய நாட்டின் முஸ்லிம்கள் நம்முடைய தலித் சகோதரர்களை விட காலங்காலமாய் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்நிலையை விட மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை பேசியது. நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் சிறுபான்மை நான் சொல்லி முடிக்கிறேன். மருங்கல் மணிகண்டன் சொல்லி முடிச்ச இந்த தகவல்களை எல்லாம் சச்சா இல்லை, இன்னொரு விதம் இல்லை, நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்க, அது வேறையாக வேண்டாம். ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சிறுபான்மையினருக்கு சொன்னது. இத்தனை ஆய்வு தகவல்கள், ஆணைய முடிவுகள், அறிக்கைகள் கையில் இருக்கும் பொழுது இதை நோக்கி ஒரு சிறு துரும்பையாவது இந்த அரசாங்கம் கிள்ளி போட்டிருக்கிறதா? மாறாக பதவியேறிய உடனேயே சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் இல்லை, அவர்களுக்கு அந்த தகுதி வழங்கப்படாது என்பதை நஜ்மா அப்துல்லாவை வைத்து அறிவித்தார்கள். இது சமூக நீதிக்கு எதிரான சமூக அநீதி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி சஞ்சார் கமிட்டி சொன்னது. ஆழமான விஷயம் இருக்கு. ஆய்வு செய்யப்பட்டு விளைந்த ஒரு அறிக்கை, சமூகத்தை ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை. நீங்க இடஒதுக்கீடு ஆய்வு செய்யணும்னு சொல்றீங்கல்ல, ஏற்கனவே ஒரு ஆய்வு வந்திருக்குது, இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு. அந்த ஆய்வை ஏன் நீங்க செயல்படுத்துறேன்னு கேட்கறேன். அதை விட்டுட்டு ஆய்வை செய்யாம அறிக்கையில சச்சார் சொல்றாரு, இந்த இடஒதுக்கீடு இது சம்பந்தமான அரசியல் எல்லாவற்றையும் தாண்டி நல்ல நிர்வாகத்தின் மீதும் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் மேல அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறதையும் அந்த அறிக்கையில சச்சார் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப அந்த குட் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் கெட்டு போய்டுமா? இல்ல இல்ல, ஐயோ இல்ல, இது என்ன இது ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க அவர் அரசுக்கு எங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்ங்கறதெல்லாம் பரிந்துரை பண்ணிட்டு அரசுக்கு வழங்கக்கூடிய அறிக்கை மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்கான கமிட்டியா அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டியா? இல்ல, அரசுக்கு சொல்றதுல நீங்க வந்து ஒரு குட் கவர்னன்ஸ்ல நீங்க வந்து கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு. அது வந்து
இது இப்ப வந்து நீங்க ஒண்ணு இல்ல புரிஞ்சுக்கணும். அதுல நீங்க அவர்ட்ட மறுக்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேக்குறேன். அது சொல்லுங்க. நீங்க ஒரு அடிஷனல் பாயிண்ட் சொல்றீங்களா இல்ல அவர் சொல்றத மறுக்கிறீங்களா? இல்ல, அதோட அறிக்கையை நீட்சியா- புறந்தள்ளி விட்டு இது செலக்டிவாக எந்த ஆய்வும் நடத்தாமல் ஒரு முடிவை ஒரு இடத்துல ஒருவருக்கு எந்த மருத்துவ பரிசோதனை செய்யாம மருந்து எழுதி கொடுக்குது. இங்கே மருத்துவ பரிசோதனை செய்து இந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று எழுதி தந்த பிறகு அந்த மருந்து சீட்டை கிழித்து போடுகிறது. இதுதான் மதவாத அரசினுடைய நடவடிக்கை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நிறைவா உங்கள்ட்ட 4 பேர்ட்ட ஒரு பொதுவான கேள்வியை முன் வச்சிடுறேன். இந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்கமாக இதெல்லாம் பார்க்கணுமா? பசி வந்து ஜாதி பார்க்காது. என்ன நாம பண்ண வேண்டியது என்னன்னாக்க அண்டு இந்த பிலோ பாவர்ட்டி லைனும் பார்த்தீங்கன்னா இந்த 20% வந்து இந்த 40 வருஷத்துல எதுவும் சேஞ்ச் ஆகல, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. அண்ட் இதே எக்கனாமிக்கலி நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்ணோம்னா இவங்க நம்ம சொல்ற மாதிரி 50-50 வச்சா கூட 50% மெரிட். இந்த ரிமைனிங் 50% எக்கனாமிக்கலி அந்த இன்கம் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அதுல மெரிட் வராதுன்றீங்களா? அப்போ நிறைய பேருக்கு இன்னும் SC ST பேக்வர்ட் MBC எல்லாருக்குமே நிறைய இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். சரி, இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற சிஸ்டம்ல கம்மியா கிடைக்குதுன்ற. சரி, சுருக்கம் இங்கே ஒருவர் சமூக நீதியினுடைய இலக்குகள் இன்னும் எட்டப்படவே இல்லை. இன்னும் 10% கூட எட்டப்படவில்லை. இங்கே புறக்கணிக்கப்பட்டவர் நிறைய இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மீண்டும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சமூக அநீதிக்கு வழிவகுக்கின்ற, சமூக நீதியை சாய்க்கின்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இது கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, நான் இடஒதுக்கீட்டால பயன்பெற்றவன். நான் இடஒதுக்கீட்டால பயன்பட்ட இந்த இடஒதுக்கீடு ஸ்ட்ரக்சரை இந்த சட்டம் எந்த விதத்திலும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்கல. அப்ப நான் இதுக்கு வெளியே ஒண்ணு பாக்குறேன். இடஒதுக்கீடால பொருளாதார இடஒதுக்கீட்டுக்கு வெளியே அவன் இருக்கிறான், ஆனா அவனால கல்வியை பெற முடியாமல் இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக நான் எதை பிடித்து வந்தனோ, இப்ப நான் நல்ல படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுங்க. அவன் பொருளாதார ரீதியா கீழே இருக்கிறான், அவனுக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை என்று இந்த அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர்கள் இதற்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவர்களுக்கு வழங்குவதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாக இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு பொருளாதார கொள்கைகளை கொண்டு வராமல் ஏழைகளை ஏழைகளாக வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு குளோபலைசேஷன் கொள்கைகளை வைத்து ஒடுக்கப்பட்ட மக்களை சுரண்டுகின்ற ஒரு பொருளாதார கொள்கையை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு அந்த கொள்கையை வேகமாக மக்களிடம் திணித்துக் கொண்டு இந்த இடஒதுக்கீடு காரணமாக தான் முன்னேறிய சாதிகளில் ஏழைகள் வந்து விட்டார்கள் என்று ஒரு காரணத்தை கோரி இந்த இடஒதுக்கீட்டினுடைய நோக்கத்தையே ஒழிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இடஒதுக்கீட்டை பத்தி எவ்வளவு நாள் பேசினாலும் பேசப்படாத செய்திகள்ன்றது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அது இன்னொரு தருணத்துல விரிவா பேசலாம், செய்தி வெளியிடலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு